வணக்கம் மக்களே, நான் தான் அக்கு ஹீலர் சுபாஷினி பேசுறேன். நம்ம இப்போ கோடம்பாக்கத்துல இருக்கிற அக்கு இல்லத்துல இருக்கிறோம். நம்ம அக்கு ஹீலர் நந்தகோபால் அவர்கள் வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க நம்ம பேஷண்ட்ஸ்லாம் என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், நல்லா இருக்கேன் சார். இது என் பையன் அக்ஷய் 10th படிக்கிறான். ஆனா எக்ஸாம்ல மார்க் எல்லாம் ரொம்ப கம்மியா வாங்குறான் சார். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கம்மா. இது டியூஷன் சென்டர் தான் இருந்தது, ஆனா இப்போ இது அக்குபஞ்சர் கிளினிக். அது தெரியும் சார், தெரிஞ்சுதான் வந்திருக்கோம். அவன் நல்லா படிக்கிறான் சார். ஆனா எக்ஸாம்ல ஏதாவது எழுத போனா எல்லாத்தையும் மறந்துதான் சார். அதான் ஞாபகத்துக்காக உங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். சரி, எக்ஸாம் தான் இப்படியா இல்ல வீட்டுல மத்ததுலாம் எப்படி? சார் என்ன சார் இப்படி கேட்டீங்க? நேற்று இப்படிதான் சார் தர்மத்தின் தலைவன் சூப்பர் ஸ்டார் மாதிரி எங்க வீட்டுக்கு வர்றது முதல் பக்கத்துக்கு ஃப்ரிட்ஜை திறந்து சாப்பிட போயிட்டான் சார். இத்தனைக்கும் வல்லார டேப்லெட்ஸ் டெய்லி கொடுக்குறோம் சார். வல்லார டேப்லெட் கொடுக்குறீங்க? வல்லார தோசை, வல்லார சூப்பு, வல்லார இட்லி, வல்லார சாக்லேட், எல்லாமே வல்லாரையில குடிப்பீங்க. அதனாலதான் பக்கத்து வீட்டுல ஏதாவது நல்ல சாப்பாடு சாப்பிடலான்னு போனா நான் மறந்தே போயிட்டேன். அங்க சொல்லிட்டு நான் இருக்காருன்னு அங்க பார்த்தாலும் வல்லாரையா இருக்கிறதுலாம். இப்போ ட்ரீட்மெண்ட் பசங்களுக்கா இல்ல பெத்தவங்க கொடுக்குமா தெரியலையே சார். நீங்க தான் எதை பண்ணணும் சார். சரி, பையன் எத்தனை மணிக்கு தூங்குறான்? தெரிஞ்சு சார், பப்ளிக் சார். தூங்க விட்டுருவோமா? அவனு நைட் 1 மணி வரைக்கும் படிச்சுட்டு தான் சார் தூங்குறான். டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? பாத்தீங்களா, இந்த பேரண்ட்ஸ் அவங்க பையனுக்கு வந்துட்டு ஞாபகப்படுத்தின்னு சொன்னாங்க. ஆனா என்னன்னு பார்த்தோம்னா இவங்க இரவு பொழுதும் அவங்க பையனை தூங்க விடுறது இல்லைன்றது நல்லா தெரியுது. பாரதியார் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, காலை எழுந்தவுடன் படிப்பு, மாலை முழுவதும் விளையாட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஆனா அவரு இரவு முழுவதும் தூக்கம் அப்படின்னு அவருக்கு சொல்ல தோணல. ஏன்னா இந்த கலியுகத்துல நம்ம இரவு முழுவதும் பகலாக்குவோன்னு அவருக்கு தெரிஞ்சிருக்குமா என்ன? அப்போ ஆட்டோ பின்னாடி வாழ விடு அப்படின்ற வாசகத்தை படிச்சிருப்போம். அதை மாத்தி நம்ம தூங்க விடுன்னு எழுதணும் போல. இரவு அப்படின்றது இறங்கி வரும் மரபு. தூக்கம் அப்படிங்கிறது தூண்டும் இயக்கம். தூங்கும் போது உடல்ல இருக்க நச்சுத்தன்மை நீங்கி காலையில நம்ம எந்திரிக்கும் போது உடல் வந்து புதுப்பிக்கப்படுது. பகல் தூக்கம் இரவு தூக்கத்துக்கு ஒப்பாகாது. இதை புரிஞ்சுக்கிட்டாலே பாதி பிரச்சனைகள் சரியாயிடும். சரி வாங்க, இப்ப நம்ம அடுத்த பேஷண்ட்டுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்க்கலாம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார், இதுதான் என் பொண்ணு கேமா. குழந்தைக்கு என்ன சார் பிரச்சனை? அவள் ரொம்ப ஒல்லியா இருக்கா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து நல்ல சத்தான உணவு தான் கொடுத்துருக்கோம். ப்ரோட்டீன், விட்டமின், கால்சியம் எல்லாமே சேர்ந்து நல்ல ஃபுட்டு தான் கொடுத்துருக்கோம். என்ன மாத்திரையாவா? மாத்திரையா இல்லை, உணவாக தான் நாங்கள் கொடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேபிள் மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா காலையில் என்ன சுண்டல், அதுக்கப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, அந்த மாதிரி ஒரு டைம் டேபிள் போட்டு தான் நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். ஆனாலும் அவள் ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கா. என்னம்மா, நல்லா சாப்பிட்றியா? படிக்கிறதுக்கு தான் டைம் டேபிள், சாப்பிட்றதுக்குமா? என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா? பாத்தீங்களா, இப்படிதான் பல பேரு எத்த தின்னா பித்தம் குறையும்னு சாப்பிடறதுலே குறியா இருக்கிறாங்க. ஆனா எப்ப சாப்பிடணும்னு உணர மாட்டேங்கிறாங்க. எப்படி கல்லு காயாம தோசை ஊத்துனா தோசை வேகாதோ, அது மாதிரி பசிக்காம நம்ம உணவு எடுக்கும் பொழுது அது ஜீரணமாகாது. இதைத்தான் நம்ம முன்னோர்கள் பசித்து புசி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வாங்க இப்போ நம்ம அடுத்த பேஷண்ட்ஸ் பார்க்கலாம். வாங்க, எப்படி இருக்கீங்க? அப்புறம் அம்மா எப்படி இருக்காங்க? வணக்கம் டாக்டர், நான் நல்லா இருக்கேன். அம்மாவுக்கு தான் பிரச்சனை. ஏன், என்ன ஆச்சு அம்மாக்கு? நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது. தூக்கம் வர மாட்டேங்குதா? சரி, அம்மா என்ன சாப்பிட்றாங்க டெய்லியும்? காலையில ஏந்தவுடன் எல்லாத்துக்கும் வேலைக்கு ஆள் வச்சிருக்கேன். ஒரு வேலையை செய்வானா உங்களுக்கே தெரியும். காலையில ஏந்த உடனே ஒரு காஃபி, அதுக்கப்புறம் டிஃபன், இட்லி, தோசை ஏதாவது சாப்பிடுவாங்க. அப்புறம் ரெஸ்ட்டு. மதியம் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. அப்புறம் ரெஸ்ட்டு. சாயங்காலம் டீயோ காஃபியோ கொஞ்சம் நூறுக்கு தீனி, அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு. நைட்டு சார்? நைட் சப்பாத்தி, அப்புறம் ரெஸ்ட்டு. சரி, அம்மா எப்படி வரல? அம்மா எங்க இருக்காங்க? அம்மா இப்போ வீட்டில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. நல்லா பார்த்துக்கணும் இல்லையா அவங்க? எப்பா ரெஸ்ட்டுக்கு ரெஸ்ட் கொடுங்கப்பா. நீ நல்லா பாத்துக்கிறேன் நல்லா பார்த்து வச்சிருக்கீங்க. பாத்தீங்களா, எப்பயுமே ரெஸ்ட்ல இருக்கிறதுக்கு பேர் ஓய்வு கிடையாது. ஓடிக்கிட்டு இருக்கிற உடலுக்கு நிக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஓய்வு. நடந்துட்டு இருக்கிற ஒரு உடலுக்கு உட்காருதல் அப்படிங்கிறது ஒரு ஓய்வு தான். சோ ஓய்வையும் தூக்கத்தையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உடலுக்கு ஓய்வு தூக்கத்து மாதிரியே ரொம்ப முக்கியமான ஒன்றாகும். வாங்க இப்போ நம்ம அடுத்த பேஷண்ட்ஸ் பார்க்கலாம். ஹாய் சார். ஹலோ. ஹாய் சார், சொல்லுங்க, என்ன பண்ணுது? வயசானவங்களுக்கு வர பிரச்சனைலாம் எனக்கு இப்பயே வருது சார். ஏன் சார், என்னாச்சு? முட்டு வலிக்குது, உட்காந்தா எந்திரிக்க முடியல, நின்னா உட்கார முடியல. சரி, தண்ணியில் உங்களுக்கு குடிக்கிறீங்களா? தண்ணி நான் ரொம்ப நல்லா குடிப்பேன். என்னோட பேர் அலாரம் மணி தானே சார். அலாரம் வச்சு தண்ணி குடிப்பேன். டாக்டர் சொல்லியிருக்காரு ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு.
டேய் அலாரம் வச்சு ஃபில் பண்ண அது என்ன வாட்டர் டேங்காடா? இப்படிதான் பல பேர் அலாரம் வச்சு அளவெல்லாம் பார்த்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறாங்க. நம்ம அப்படிலாம் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. தாகத்துக்கு ஏத்த தண்ணி குடிச்சா போதும். பாத்தீங்களா, எல்லாரும் ஆளுக்கு ஒரு பிரச்சனை வந்தாங்க. ஆனா எல்லாருக்கும் ஒரே பிரச்சனை தான். அவங்க உடம்புக்கு ஏற்ப பசி, தாகம், தூக்கம், ஓய்வு இதை கவனிச்சுட்டு இருந்தாலே எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. இதை இந்த டிராமா நடித்த எல்லாருமே அப்பு ஹீரோஸ் மற்றும் அவங்களோட குடும்ப உறுப்பினர்கள் தான். மக்களோட பிரச்சனையை புரிய வைக்கிறதுக்காக வந்து நடிச்சு கொடுத்த அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. படிக்கிறதுக்கு தான் டைம் டேபிள், சாப்பிட்றதுக்கு மாமா. சாப்பிட்றதுக்கு மாமா. சரி பரவாயில்ல. பாரதியார் சொல்லியிருக்காரு, காலை எழுந்தவுடன் படிப்பு, இரவு முழுவதும் பரவாயில்ல விடுங்க. பார்த்தீங்களா பார்த்தீங்களா எத்த தின்ன சார் என்ன சார் இப்படி கேட்டீங்க? எதுக்கு இப்படிதான்? ஓகே நான் ஓகேயா? சாக்லேட் கூட நான் ஆன் பண்ணிட்டேன். நைட்டு சப்பாத்தி சாப்பிட்டு ரைட்டு சார். நைட் சப்பாத்தி அப்புறம் ரெஸ்ட். கூட பாருங்க நல்லா நடிக்குது. இந்த டிராமாவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. பார்த்தா மட்டும் போதாது, ஃபாலோவும் பண்ணுங்க. பாய்.